அலைக்கும் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இந்த வீடியோ நேற்று விலாகுடைய கண்டினியூ விலாக் தான். நான் வந்து ஸ்டென்சில்ஸ் வச்சு மெஹந்தி போட்டேன்னு சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கலரு. ஆனால் அந்த டிசைன் தான் கொஞ்சம் சொதப்பிடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் வந்து ஃப்ரண்ட்லேயும் இன்னொரு கையில் வந்து நான் பேக்லேயும் அதே டிசைன் போட்டேன். இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து போன வீடியோவில் காட்டல. அதுக்கப்புறமா நானும் என்னுடைய ஹப்பியும் ரெடி ஆகிட்டு இப்போ ஃபாத்தியா கிளம்புறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மீட் பண்ணலாம். இந்த மாதிரி முர்ஷதெல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து நம்ம யார் பேரில் ஃபாத்தியா ஓதுறோமோ அவங்கள பற்றி புகழ்ந்து அவங்களுடைய வரலாறெல்லாம் வந்து ஒரு பாட்டாக படித்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க படித்து முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஃபாத்தியா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த மந்த்து வந்து நம்ம இஸ்லாமிக் கேலண்டர் படி ரபியு சானி அன்னைக்கு 11th டே, அதாவது சான்கா கேரான்னு சொல்லுவோம். இதில் தான் நான் இந்த ஃபாத்தியாவை நாங்கள் வந்து ஹசரத் அப்துல் காதர் ஜீலானி அவங்க பேரில் வந்து இந்த ஃபாத்தியா பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபாத்தியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا. प्रेम मांगता हूँ, करम मांगता हूँ, इलाही मैं तुझसे दुआ मांगता हूँ, अता कर इलाही रहीमी का सदका, अता कर इलाही रहीमी. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கேர்வி ஃபாத்தியா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரபியுல் ஆஹிரில் சான்கா கேரான்னு சொல்லுவோம். 11th டே அன்னைக்கு இந்த ஃபாத்தியா வந்து ஓதுவாங்க. என்னுடைய பிரதர் இன்லா வீட்டில் எல்லாரும் வந்து வந்திருந்தாங்க. இந்த வாட்டி வந்து ஃபாத்தியா வீட்டில் ஓதிட்டு தாவத் வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி சின்னதாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்யூனிட்டி ஹாலுக்கு நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். இப்போது ரிலேஷன்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து பேசி முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். வேறு எதுவுமே இங்கே கிடையாது. எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு பந்தி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பந்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா ரிலேஷன்ஸும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்க யார் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து சாப்பிட வந்து உட்காந்துருவாங்க. எங்களையும் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறமா வந்து வீடியோஸ்லாம் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து என்னுடைய பிரதரின்லாம் வந்து வீட்டில் தான் தாவத் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஹால் பார்த்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி தாவத் பண்ணுறாங்க. மாஷல்லா சூப்பராக வந்து ஃபாத்தியா ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து தாவத் போயிட்டுருக்கு. நாங்களும் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய டேர்ன் வந்துடுச்சு. சரி, உங்கள் பசியாக இருந்துச்சு கொஞ்சம் சாப்பிட்டுலாம், ஏன்னா நம்ம பிரியாணியோடைய ஸ்மெல் வந்து நம்மளை இழுக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும்னு நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். நல்ல சூடான பிரியாணி, சூப்பரான பஞ்சு போல் வெந்திருந்த மட்டன் பீஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பச்சடியும் நம்மளுக்கு வந்து பிரெட் ஹல்வாவும் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே என்னுடைய பிரதர் இன்லா ஃபாத்தியாவில் பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். இந்த வாட்டியும் வந்து மாஷல்லா நல்லா இருந்துச்சு. ஃபாத்தியா சூப்பராக ஸ்டார்ட் ஆகி இப்போ தாவத்தும் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து என்னுடைய அண்ணியுடைய ஃபஸ்ட்டு டாட்டர், அதுக்கப்புறமா அவங்க தம்பி, அவங்க ஒய்ஃபு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து போன வாட்டியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இன்னும் என்னுடைய ஹஸ்பண்டுடைய தம்பி ஃபேமிலி, தங்கச்சி எல்லோரும் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள வந்து நான் வீடியோஸ் எடுக்கலை. அதுக்கப்புறமா வந்து நான் பாருங்கள் அந்த சாரீ பின்னாடியே இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது பேசில்க்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அங்கங்கே வந்து அடிக்கடி மாட்டி நூல் வந்துட்டே இருந்துச்சு. எப்போவுமே வந்து எனக்கு சாரீ கட்டினாலே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. சாரீ என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. நல்ல ஒரு டாப் வந்து இந்த மாதிரி குர்த்திஸ் போட்டோன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். சாரீ கட்டணுனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் சாரீ பிடிக்குமோ இல்லை குர்த்தி பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயும் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நல்ல கண்டென்ட்டு, நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன். எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய குட்டி சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.